ஒரு அழகான அன்பை பரிமாறும் சூப்பரான கதை ஒன்று பார்க்கலாம் வாங்க. ஒரு இளைஞன் தினமும் ஒரு பாட்டியிடம் ஆரஞ்சு பழங்களை வாங்குவானாம். பழங்களை எடை போட்டு வாங்கி பணத்தை கொடுத்த பிறகு அந்த பழங்களில் இருந்து ஒன்றை எடுத்து பீத்து வாயில் போட்டுவிட்டு, இந்த பழம் மிகவும் புளிப்பாக உள்ளது என்று அந்த பாட்டியிடம் கொடுத்து சாப்பிட சொல்லி புகார் செய்வானாம். உடனே பாட்டி ஒரு சுளையை வாயில் போட்டுவிட்டு, இல்லையப்பா, நல்லாதானே இருக்கு என்பாராம். உடனே அந்த இளைஞர் எதுவும் பேசாமல் மீதி பழங்களை எடுத்துக்கொண்டு செல்வாராம். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அவர் மனைவி அவரிடம், ஏங்க, பழங்கள் நல்லா இனிப்பாகத்தானே இருக்கு, ஏன் தினமும் இப்படி நல்லா இல்லைன்னு சொல்லி டிராமா போடுறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அந்த இளைஞர் சிரித்து கொண்டே மனைவியிடம், அந்த பாட்டி நல்ல இனிப்பான பழங்களை தான் விற்கிறாங்க, ஆனாலும் தனக்கென்று ஒரு பழத்தை கூட சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. நான் இப்படி குறை கூறி கொடுப்பதால் தினம் அவர் காசு இழப்பின்றி ஒரு பழத்தை சாப்பிடுறாங்க என்றாராம். தினமும் நடக்கும் இந்த நாடகத்தை அருகில் இருந்த காய்கறி வியாபாரி கவனித்துவிட்டு அந்த பாட்டியிடம், அந்த ஆள் தினமும் உன் பழங்களை குறை கூறுகிறான், இருந்தும் நீ ஏன் அவனுக்கு எடை அதிகமாக போட்டு பழங்களை கொடுக்கிறாய் என்று கேட்டாராம். உடனே அந்த பாட்டி சிரித்து கொண்டே, அவன் என்னை தினமும் ஒரு பழத்தை சாப்பிட வைப்பதற்காகவே இப்படி குறை கூறுவது போல கூறி கொடுத்து சாப்பிட வைக்கின்றான், இது எனக்கு தெரியாது என்று நினைக்கின்றான். நான் எடை அதிகமான பழங்களை போடுவதில்லை, மாறாக அவனது அன்பில் எனது தராசு கொஞ்சம் சரிந்து விடுகிறது, அவ்வளவுதான் என்று அன்போடு கூறினாராம். இப்படிப்பட்ட சின்ன சின்ன அன்பினை விதையுங்கள், அதையே அறுவடை செய்வீர்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.